அனைவருக்கும் வணக்கம். நான் கால்வாய் சிவா, தென் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அதுல எல்லா சிறப்புகளையும் பதில சொல்ல முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்றேன். ஸ்ரீவைகுண்டத்துல கிபி 1705 சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறவிலேயே ஊமையா பிறக்குது. ஒரு 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய பராமரிச்சு வர்றாங்க. அப்படி பராமரிச்சு அந்த குழந்தை பேசாத பட்சத்துல அந்த குழந்தைய திருச்செந்தூருக்கு கூட்டிட்டு போய் திருச்செந்தூர்ல குடும்பத்தோட விரதம் இருந்து அங்க அந்த குழந்தைய முருகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த சண்முக சிகாமணி கவிராயரும் சிவகாம சுந்தரி அம்மாளும் அங்க விரதத்தை மேற்கொள்றாங்க. அப்படி விரதத்தை மேற்கொண்டவங்க இருக்கிற போது திருச்செந்தூர் முருகன் அந்த குழந்தைக்கு முன்னாடி தோன்றி ஒரு பூவை கையில கொடுக்குறாரு. அந்த பூவை பார்த்த அந்த 5 வயசு குழந்தை பூமேவு செங்கமலை அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தர் கலிவெண்பா பாடலை முதல்ல தன் வாயை திறந்து படிக்குது. அந்த குழந்தை தான் சுவாமி குமர சுவாமிகள். அவர் பிறந்தது ஸ்ரீவைகுண்டம். இது எப்ப நடந்துச்சுன்னா கிபி 1705. அதுக்கப்புறம் அவர் நிறைய நூல்களை இயற்றிருக்கிறாரு. நிறைய சைவ சமயத்துக்காக நிறைய அவர் பாடுபட்டிருக்கிறாரு. தமிழ் மொழிக்காக நிறையவும் அவர் பாடுபட்டிருக்காரு. 1750 வாரணாசி, காசியில் இருக்கக்கூடிய வாரணாசிக்கு போய் அங்க தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு அங்க உண்டாக்கணும், சைவ சமயத்தை அங்க போய் எல்லாருக்கும் பரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்துல காசிக்கு போய் அங்க உள்ள மன்னர்கள்ட்ட பேசி அங்க ஒரு மடாலயத்தை தமிழ் மொழிக்காகவும் சைவ சமயத்திற்காகவும் ஒரு மடாலயத்தை நிறுவி அங்க இருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 1925 ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள பெரும்பத்து தெருவுல ராமசாமி அவர்களுக்கும் கருப்பாயி அம்மா அவர்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை 18 வயசுல அந்த குழந்தை பிறந்து 18 வயசான உடனே சுதந்திர போராட்டத்துக்காக அந்த குழந்தை ஈடுபடுது. இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஈடுபட்டு சுதந்திரத்துக்காக தன்னுடைய குடும்பத்தையும் தொடர்ந்து தன்னுடைய உற்றார் உறவினர்களை தொடர்ந்து தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்து போராடி பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிச்சு பின்னாளில் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட பெரிய தலைவராகவும் அதுக்கு பின்னாளில் இந்தியாவிலே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இல்லை என்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு உயர்ந்த தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பிறந்ததும் அதே ஸ்ரீவைகுண்டம் தான். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய, அதாவது தமிழுக்காக வாழ்ந்து தமிழுக்காக காசிலே போய் மடாலய நிறுவன குருபர சுவாமிகளும் இந்திய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய குடும்பத்தை தொடர்ந்து இளம் வயதிலேயே சிறை சென்று பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட தகைசால் தமிழர் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்களும் பிறந்த பூமி ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டம் இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீவைகுண்டம் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு சாதாரண தொகுதியா தான் இருக்குது. நீங்க பாருங்க, ஸ்ரீவைகுண்டத்துக்குன்னு ஒரு ரயில் நிலையம் கிடையாது. ரயில் நிலையம் இருக்கு, அது புதுக்குடியில இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துக்கும் புதுக்குடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட வச்சுக்கலாம். அந்த திருச்செந்தூர் திருநெல்வேலி நெடுஞ்சாலை அதுவும் எப்படி இருக்குன்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு வெளியே அந்த ஆத்துப்பாலத்தை தாண்டி புதுக்குடியில் தான் அந்த மெயின் பிரதான சாலை இருக்குது. இங்க இருந்து போக்குவரத்து பஸ் உள்ள போன கூட சில நேரம் பஸ்ஸே போக மாட்டேங்குன்னு சொல்லி நிறைய தடவைலாம் நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த வியாபாரி சங்க தலைவர்கள் அப்புறம் தன்னார்வலர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அந்த பஸ்ஸை உள்ள போக வச்சு அது தொடர்ச்சியா நடந்துட்டு ஒரு 3 வருஷம் சரியா போகும். அப்புறம் அந்த பஸ் எல்லாம் உள்ள போகாது. அப்புறம் வழக்கம் போலயே புதுக்குடியில் ஆட்களை இறக்கி விட்டுட்டு அப்படியே போயிடுவான். இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்குது. இப்ப சமீபத்துல அந்த சாலையை விரிவுபடுத்தணும், திருச்செந்தூருக்கு போகக்கூடிய மக்கள் இந்த நடப்பாதையில் நடந்து போகக்கூடியவங்களை அந்த சூரசமரம் நடக்கக்கூடிய கந்தசஷ்டி திருவிழா போதும் தைப்பூசம் திருவிழா போதும் ரோட்ல ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 5 அடி அகலத்துக்கு ஃபேவர் பிளாக் ரோடு போட்டு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அது கருங்குளத்தோடையும் நிப்பாட்டி கருங்குளத்துல இருந்து கொங்கராயக்குறிச்சி வழியாக பத்மநாபமங்கலம் ஸ்ரீகுண்டத்துக்கு ஸ்ரீகுண்டத்துக்கு வெளியே கூடி போய் ஆழ்வார் தோப்பில் ஜாயிண்ட் ஆகி ஆழ்வார் திருநகரில் போய் அந்த ரோடு சேருது. இது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, கருங்குளத்துக்கு அந்த பக்கம் இந்திய தொழில் கழகம் ஆராய்ச்சி நம்ம ஆள் சொல்ற பரும்பு இருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கல. அந்த ரோட்டை உடைக்கிறதுக்கோ அகலப்படுத்துறதுக்கோ அனுமதி கொடுக்கல. ஆழ்வார் திருநகர்ல ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கிறதுனால அங்கேயும் அவங்க அனுமதி கொடுக்கல. அப்ப என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்ரீகுண்டத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, முக்கியமான பேருந்துகள் அதாவது விரைவு பேருந்துகளாகிய எந்த பஸ்ஸும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஊருக்குள்ள போறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ புதுசா ரோடு போடுறாங்க. அந்த ரோடு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு சம்பந்தம் இல்லாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு வெளியே கூடி போகுது.
இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதுக்குடி வெளியே திருச்செந்தூருக்கு போகுது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு வெளியே கூடி போகுது. ஸ்ரீவைகுண்டம் சிட்டிக்குள்ள வந்து போற மாதிரி ஒரு திட்டம் அதுல தயாரிக்கல. இதை தயாரிக்க மறந்துட்டாங்களா, இல்ல ஸ்ரீவைகுண்டத்துல வாழக்கூடிய பல பெரிய பெரிய தொழிலதிபர் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வாழ்ந்த மண் அந்த மண்ணு, அதுல இருக்கக்கூடியவங்க அதை கேட்க தவறிட்டாங்களா, அதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த அந்த ரோடு ஸ்ரீவைகுண்டம் உள்ள வந்து அது திருப்பி ஆலோர்த்தப்ப நோக்கி போயிருந்தா இங்க வரக்கூடிய போக்குவரத்துகள் அந்த மக்களுக்கு ஒரு வசதியா இருக்கும். அந்த பஜார் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும், நிறைய வெளியூர்காரங்க வருவாங்க, வியாபாரிகளுடைய பொழப்பு இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுல வளர்ச்சி அடையும், கடைகள் நிறைய இருக்கும், ஒரு பெரிய பஜாரா உருவாகும். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம இந்த பக்கம் போற ரோடு புதுக்குடியில போயிருந்தா அந்த பக்கம் போற ரோடு ஸ்ரீவைகுண்டத்துக்கு அந்த பக்கம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வெளியே கூடி தான் அந்த ரோடு போகுது. அப்ப அந்த ரோடு யாருக்கு பிரயோஜனம் இல்லை, ஸ்ரீவைகுண்டத்துக்கு எந்த ஒரு காரணத்தை கூட அந்த ரோடு பிரயோஜனமா தெரியல. இப்படி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சடைநேரி கால்வா வந்து 1996 அந்த வெள்ள நீர் எல்லாம் கட்டுப்படுத்தி மருதூர் மேலக்கால்ல இருந்து அந்த அந்த நீரை திருப்பி தாளன்குளம், கிலாக்குளம், கால்வாய், கெட்டியம்மாள்புரம், இப்படி இந்த வழியா தென்பகுதிக்கு நாங்குநேரி, திசைமலை, ராதாபுரம் போன்ற பகுதிகளுக்கு இந்த வெள்ள நீரை கொண்டு போய் குளம் நிறைய ஊர்ல வறட்சியா இருக்கிற ஊர்ல கூட இந்த தண்ணி கூட நிரப்பணும் ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த திட்டமும் ஓட்ட மாதிரியா தான் இருக்கிறத இன்னைக்கு வெள்ள நேரத்துல தண்ணி வரும், ஆத்துல நிறைய தண்ணியே சடைநேரி கால்வாயில திறப்பாங்க. அது எங்க கிராமமான கால்வாய் கிராமத்தை தாண்டி அந்த தண்ணி அந்த பக்கம் போகாது. ஏன்னா அந்த பகுதி உயர்ந்த பகுதி, எங்க பகுதி தாழ்ந்த பகுதி. இந்த தண்ணீர் அதை தாண்டி போகணும் அப்படின்னா இங்க தண்ணி ஏற 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 என்ன ஆகும் அப்படின்னா கால்வாயில் உள்ள விவசாய நிலையங்கள் உள்ளவே அந்த தண்ணி மூழ்கிடும். இங்க உள்ள விவசாய நிலையங்கள் மூழ்கி அதுக்கு மேல தண்ணி வந்தா தான் அந்த தண்ணி அடுத்த இடத்துக்கு போகும். அப்படி ஒரு சூழ்நிலை. இதுவும் முறையா அந்த திட்டம் முறையா முடிக்கப்படல. அதுவும் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஸோ இப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை தேவைகள் இதெல்லாம் எவ்வளவு, அதாவது நீரை தேக்கி வச்சு விவசாயம் பண்ணா விவசாயம் தான் பிரதான ஒரு தொழில். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் பிரதான தொழில். சடைநேரி கால்வாய் முறையாக, சடைநேரி கால்வாயோட நீர் முறையாக இன்னைக்கு அந்த பகுதிக்கு போய் சேர்றது கிடையாது. போக்குவரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம தான் இன்னைக்கு போக்குவரத்து திட்டமே தயாரிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே ஒரு பாலம் இருந்துச்சு, அந்த பாலத்தை கூட போக்குவரத்து இடையூறா இருக்குன்னு சொல்லி இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பாலம் போட்டாங்க. அந்த பாலம் கூட ஒரு பாலம் போவதற்கு ஒரு வழியாகவும் வருவதற்கு வழியாகவும் ரெண்டு பாலத்தையும் ரெண்டு போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸ்ரீவைகுண்டத்தை வந்து வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணம் வந்து இதுவரைக்கும் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருந்ததாக தெரியவில்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு அவங்க இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, பொதுமக்களுக்கு தேவைக்காக ஸ்ரீவைகுண்டத்தை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்த கூட நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாழை விவசாயம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாழை விவசாயம் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாழை, நெற்பயிர், இந்த ரெண்டும் தான். அது கூட வெள்ளக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா மொத்தமா திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வெள்ளத்துல ஃபுல்லா அந்த பயிர்கள்லாம் மூழ்கி போயிடும். அப்புறம் அவங்க விவோவையும் தாசில்தாரையும் ஆரையும் தேடி அலையணும், அந்த பட்டை வச்சுட்டு எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதே மாதிரி வாழைப்பயிர், வாழைலாம் நீங்க பாத்தீங்கன்னா வாழைக்காயை பதப்படுத்துறதுக்கு இன்னைக்கு ஒரு வாழைக்காய் பதப்படுத்த நிலையம் கூட ஸ்ரீவைகுண்டத்துல அமைக்கலாம். அதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னா ஸ்ரீவைகுண்டத்தை சுட்டு போது எல்லாமே வாழைக்காய் வியாபாரம் தான். வாழையை தான் பிரதான ஒரு பயிரா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாழைக்காயை பதப்படுத்துறதுக்கு ஒரு குடோன் அமைக்கலாம். நல்லக்கண் அவர்களுடைய 100வது பிறந்த நாள்ல தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையை வெளியிட்டுச்சு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை வந்து தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அரசு மருத்துவமனை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பெறும்னு சொல்லிட்டு அவருடைய 100வது பிறந்தநாள்ல அவர் கௌரவிக்கும் விதமாக அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் அறிக்கையா தான் இருக்கு. அந்த ஆஸ்பத்திரியை வந்து ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயர் பலகை வந்து வைக்கப்படவே இல்லை. இதை வந்து ஸ்ரீவைகுண்டத்துல எத்தனையோ கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனையோ சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க. ஏன் திமுக தானே அதை சொல்லிச்சு, ஏன் திமுக கட்சிக்காரங்க செய்யக்கூடாதா? அதாவது ஒரு அரசு அலுவலகம் கட்டி முடிச்ச உடனே அந்த கட்டடத்துக்கு பேரு கருணாநிதியோட பேரை வச்சு தங்க கலர்ல எழுதி ஒட்டிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அரசு அலுவலகத்துல இந்நாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினோட படம் இருக்கிறது ஒரு நியாயம். முன்னாள் முதல்வர் கலைஞர்ங்கிற பேர்ல முன்னாள் முதல்வர் கலைஞருடைய படத்தை நீங்க வைக்கிறீங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் படத்தை நீங்க வைக்கும் போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அண்ணா, எம்ஜிஆர் இவங்களுடைய படத்தை நீங்க வைக்கணுமா? காமராஜர் படத்தை எங்கெல்லாம் வைக்கணும்ல, அது என்ன கருணாநிதி படத்தை மட்டும் வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? அது ஒரு தமிழரு சிறுவைகுண்டம் ஒரு கடைக்கோடி மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்துல பிறந்து இந்திய விடுதலைக்காண்டி ஜெயில இருந்து மீசையை கூட வெள்ளைக்கார சுட்டு ஒவ்வொன்றா புடுங்க போது கூட இந்த நாட்டுக்காக நான் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு போராடிய ஒரு தகைசால் தமிழ் நல்லக்கண்ணுடைய பெயரை நீங்க அறிக்கையை வெளியிட்டீங்களே தவிர அந்த பெயர் பலகை வைக்கிறதுக்கு இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? எந்த அலுவலகம் திறந்தாலும் எந்த பேருந்து நிலையம் திறந்தாலும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் செய்யாத கலைஞர் கருணாநிதியும் பெரியாரும் செஞ்சிருக்காங்களா அந்த நாட்டுக்கு?
இல்ல இந்த சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னா நல்லக்கண்ணுக்குனே செஞ்சிருக்காங்களா? அப்ப நல்லக்கண்ணு எப்படி போற்றப்பட வேண்டிய நபரை இந்த அரசாங்கம் வந்து வெறும் பெயரளவுல மட்டும் அந்த அறிக்கை கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அரசு மருத்துவமனைக்கு அந்த பெயர் பலகையை வைக்கல. சரி, அவங்க தான் வைக்கலாம்னு சொல்லி பார்த்தா எதிர்கட்சிக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களால அதை அவங்க சொந்த செலவுலையாவது வச்சிருக்கலாம், யாருமே வைக்கல. சரி, இவங்க வைக்கல, நாடாளுமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு வரலையா? சட்டமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு வரலையா? அப்போ உங்களுடைய தேவையெல்லாம் என்னவா இருக்குது? ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய பெயர் அந்த தாமிரபரணி நதி இன்னைக்கு சுத்தமா இருக்குன்னு அதுக்கு காரணமே ஐயா நல்லக்கண்ணு தான். அந்த தண்ணியை குடிக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் தாமிரபரணி தண்ணி குடிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஐயா நல்லக்கண்ணுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல, நம்ம தலைமுறையா கூட ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை அவர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்படி ஒரு மனுஷன் இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து நமக்கு தடையான பெற்றுத்தரப்பை தான் இன்னைக்கு தாமிரபரணி கொஞ்சமாவது சுத்தமா இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மக்களோடு மக்களா இருக்கக்கூடிய நல்லவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. நான் இப்ப சிறுவைகுண்டம் ஏற்கனவே நீண்ட நடிகனாக ஒரு கோரிக்கை இருக்குது. என்னன்னா, சிறுவைகுண்டம் தாலுகா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட இணைக்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட நடிகை கோரிக்கை இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் காரணம். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, சிறைகுண்டத்துக்கு ரயில் நிலையம் இருக்கு, அது புதுக்குடியில இருக்கு. சிறைகுண்டத்துக்கு இப்ப விரைவு பேருந்துகள் எதுவுமே சிறைகுண்டத்துக்கு ஊருக்குள்ள வராது, அது புதுக்குடி வழியாவே போயிருது. இந்த பக்கம் இப்ப புதுசா ரோடு போட்டிருக்காங்க, இந்த வழியும் சிறைகுண்டத்தை தாண்டி சிறைகுண்டத்துக்கு வெளிப்புறமா தான் போகுது. அப்ப சிறைகுண்டத்தை நீங்க என்னவா நினைச்சிட்டு இருக்கீங்க? வெறும் வாக்கு வங்கியா மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஊரு டெவலப் ஆகவே கூடாதா? அந்த ஊர் வளர்ச்சி அடையவே கூடாதா? அந்த ஊர் மக்கள் நல்லா சந்தோஷமா இருக்கவே கூடாதா? திருநெல்வேலி மாதிரி, தூத்துக்குடிய மாதிரி, பேய்குளத்தை மாதிரி, ஏரளம் மாதிரி, திருச்செந்தூரம் மாதிரி அந்த ஊர் டெவலப் ஆகக்கூடாதா? அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? சிறைகுண்டம் தொகுதியா சிறைகுண்டம் தாலுகால பிறந்ததை தவிர அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள ஏன் இந்த திராவிட கட்சிகளும் இந்த தேசிய கட்சிகளும் இன்னைக்கு வரைக்கும் சிறைகுண்டத்தை வந்து ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி கொண்டு போகல அப்படின்னு ஒரு பெரிய ஆதங்கத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. உங்களுடைய ஆதங்கம் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சரியான நபரை நீங்க தேர்ந்தெடுங்க. ஏன் இதை நான் பேசுறேன்னா, சிறுவைகுண்டம் தொகுதியில நான் இருக்கிறதுனால எனக்குரிய ஆதங்கத்தை போற இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. சமீபத்துல கூட மருதூர் மேலக்காடு சம்பந்தப்பட்டது வந்து தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு மாத்திட்டாங்க, திருநெல்வேலியோட அத்தாரிட்டியில அது வருதுன்னு சொல்லி இடையில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். சிறுவைகுண்டம் தாலுகா ஆபீஸ் முன்னாடி எல்லா விவசாய சங்க தலைவர்களும் சேர்ந்து பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு என்ன தீர்வுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. விவசாய சங்க தலைவருடைய அந்த பதவிக்காலம் வந்து முடிஞ்சா கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த தேர்தல் முடிஞ்சு உயர்மட்ட குழு தலைவர்லாம் நியமனம் பண்ணாங்களா பண்ணலையான்னு கூட தெரியல. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து அரசியலை இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையை தீர்வு எடுக்கணும்னா அதுக்கு அரசியல் தான் ஒரு சரியான அணுகுமுறை. அந்த அரசியலை யாருக்கிட்ட கொடுக்கணும், யாரை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் ஒரு அந்த தகுதியும் நமக்கு தான் இருக்குது. அதை வந்து நல்லவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. சிறுவைகுண்டம் தொகுதி இனிமேலாவது வளர்ச்சியை நோக்கி போகட்டும். சிறுவைகுண்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு நகரம் தான், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான பொதுவான நகரம் கிடையாது, எல்லா மக்களுக்கும் பொதுவான நகரம் தான். அதை வந்து இவங்க ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை பிடிக்காதவங்க முழுக்க சிறைகுண்டத்தை வஞ்சிக்கணும் அப்படிங்கிற பெயர்லயே சிறைகுண்டம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே வருகிறது. இனிமே வரக்கூடிய காலத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதனால சிறைகுண்டம் தாலுகாவில் இருக்கக்கூடியவங்க, சிறைகுண்டத்தை சுற்றியுள்ள பகுதி மக்கள், சிறுவைகுண்டம் தொகுதியில் உள்ள மக்கள் சிறுவைகுண்டத்துக்கு யார் வந்தா நல்லது செய்வாங்க, சிறுவைகுண்டம் தொகுதியை வளர்ச்சி அடையறதுக்கு என்ன வழி உண்டோ அதை யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு வாக்களியுங்க. நன்றி, வணக்கம்.